எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு சூப்பு தான் செய்ய போகிறோங்க. அதுக்கு அரை வாழைத்தண்டை க்ளீன் பண்ணி தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்குறேங்க. குக்கர் எடுத்துங்க, வாழைத்தண்டு உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு உள்ளே சேர்த்திக்கலாங்க. கிளைமேட்டு மாறிடுச்சுங்க, மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. சாயந்தர டைமில் இந்த ஒரு சூப்போட, வாழைத்தண்டு சூப்போட ஒரு சுண்டலோட சத்தானதை எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அது கூட ஒரு சொம்பு தண்ணி சேர்த்திக்கலாங்க. அரை டேபிள் ஸ்பூன் மிளகுங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. நான் ரொம்பவே சின்னதாக ஒரு வரமிளகாய் சேர்த்திட்டேங்க. நீங்கள் வேணான்னா விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாங்க. அரை டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுங்க. 2 விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம வாழைத்தண்டு கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. இந்த மாதிரி சூப் எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அந்த வாழைத்தண்டு வேக வச்ச தண்ணியை வடிகட்டி வச்சு வடிச்சுக்கலாங்க. வாழைத்தண்டைங்க நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. நல்லா ஆற விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, வாழைத்தண்டு தண்ணி, அதை உள்ளே சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டுட்டுங்க வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, வடிகட்டிட்டு பத்திரினா சேர்த்திக்குங்க. இப்போ நான் வாழைத்தண்டு சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இது கிளாஸுக்கு மாற்றிக்கலாங்க. இன்றைக்கி நான் வெள்ளை சுண்டலில் வேக வச்சு தாளித்து வச்சுருக்குறேங்க. ரொம்ப சத்தான சுண்டலும் சூப் எடுத்துக்கணும், உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.